ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனா போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம மஞ்சமுனிக்காரன் வந்து சமைச்சிட்டு தான் இருக்கான். அவன் வேற வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு சமைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "இங்க பாருங்க, நல்ல ரேமன் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தனித்தனியா நூடுல்ஸ வந்துட்டு வேக வைக்கணும். அப்படியே நீங்க ஒண்ணா கிண்டுனீங்கன்னா, நல்லாவே வராது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு குடும்பத்தில இருக்கவங்கலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "எப்பா இப்ப சமைச்சு குடுப்பா. நீ வந்து நைட்டு டின்னர வந்துட்டு லஞ்சா மாத்திறாத. பேசாம சமைச்சு குடுயா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கேஸ்லாம் ஆஃப் ஆயிடும். அதனால அவன், "என்னது கேஸ்லாம் ஆஃப் ஆயிடுச்சு." அப்படி சொல்லும்போது, "என்னது கேஸ் ஆஃப் ஆயிடுச்சா? யார் இது? யார் இந்த வாட்டி வந்துட்டு கேஸ் பில் பே பண்ணணும்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இந்த காஃபி ஆன்டி வேற வந்துட்டு ஓரக்கண்ணால எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம தல்கன் வந்துட்டு அவரு தலை வாஷ் பண்ணிட்டு இருப்பாரா, திடீர்னு பார்த்தா தண்ணி நின்றும். அதனால "என்னடா தண்ணி நின்னுடுச்சு, எப்புட்றா வாஷ் பண்றது? யார் இந்த வாட்டி வந்துட்டு வாட்டர் பில் கட்டணும்?" அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இங்க நம்ம யூனா வந்துட்டு நாரிம வந்து குளிப்பாட்டிட்டு இருப்பாளா, அப்போ நாரி முதுகுல வந்துட்டு ஒரு பயங்கரமான அடி இருக்கும். அத வந்துட்டு தொடும்போது அந்த குழந்தை வேற வந்துட்டு, வலிக்குது" அப்படி சொல்லும்போது, "அச்சச்சோ! சாரிம்மா, சாரிம்மா" அப்படி சொல்லிட்டு, "சரி இது எப்படி ஆச்சு? சரி உனக்கு வலிக்குதுன்னா நான் தொடமாட்டேன்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கரண்ட் போயிடுமா, "என்னது இது கரண்ட் போயிடுச்சு" அப்படின்னு பார்க்கும்போது, நாரிம் வேற வந்து கத்த ஆரம்பிச்சுருவா. அவளுக்கு வந்து பயம் போல இருக்கு, லைட் இல்லன்னா. ஸோ அதனால பயங்கரமா கத்திட்டே இருப்பாளா, அப்போ நம்ம தல்கன்ன போயிட்டு, "என்னாச்சு, என்னாச்சு? கீழ விழுந்துட்டியா நாரும்?" அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து தனியா உட்காந்து பேசும்போது, அவ வந்து "நைட்டுனா எனக்கு பயம். லைட் எல்லாம் இல்லன்னா ரொம்ப பயப்படுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு, "ஏம்மா?" அப்படி சொல்லும்போது, "ஏன்னா வந்து அன்னைக்கு தான் வந்து நெருப்பு வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு." அப்படின்னே சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ வந்துட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பாரு எங்க அங்கிள். அந்த வீடியோல பார்த்தா தெரியும். அவங்க வீட்ல வந்துட்டு அவ இருந்த டைம்ல, இந்த மாரி கரண்ட் போனப்போ வந்து ஒரு லைட் விழுந்து நெருப்பு பத்தியிருக்கும். அத பார்த்து தான் அவளுக்கு வந்துட்டு அது ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அங்கிள் வந்துட்டு அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஸோ நீங்க வந்து இதே மாரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நாரிம்க்கு வந்து இந்த சாட்டர்டே பர்த்டே வருது தெரியும்ல? ஆ ஆமாமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியாது போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே அந்த குளிக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்களா, அங்க நம்ம மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ற பொண்ணு வந்திருப்பா. அத பார்த்து நம்ம தல்கன், "நீங்க எதுக்கு இப்போ நீ என் குடும்பத்துக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க?" "அப்படியா? சரி உன் குடும்பத்தில வந்து நீங்க எல்லாரும் ஏன் இங்க இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? ஏன்னா அந்த காஃபி விக்கிற ஆன்டி வந்துட்டு கரண்ட் பில், வாட்டர் பில், கேஸ் பில் பே பண்ணல. அதனால தானே இங்க இருக்கீங்க. அது மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சா நீ என் குடும்பத்த பத்தி தெரிஞ்சவளா?" ஓ! அப்படி வரீங்க. நீங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வந்துட்டு யூனா வீட்ல இருந்ததும், அப்புறம் வந்து யூனாவையும் அவ ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க் விட்டு போனதும், அப்புறம் யூனாவ நீங்க போதும், போதும், போதும். நிறுத்து, நிறுத்து. இதுக்கு மேலலாம் நீ ஒண்ணும் பேச தேவல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி தெரியுதே. 2 பேரும் டேட் தானே பண்றீங்க? யாரு டேட் பண்றது? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கத்துவாங்களா? ஆ இதுலயே எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம யூனா வந்துட்டு தனியா கூட்டிட்டு வந்துருவா. "ஏய் அமைதியா இரு. எதுக்கு தேவையில்லாம அவன்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இந்த தல்கன் கண்டிப்பா உன்ன லவ் பண்றான்." "என்னது? எப்படி அப்படி சொல்ற?" இங்க பாரு, நான் வந்துட்டு தல்கனுக்கு வந்து கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா, நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கிறது நாரிம பார்த்துக்கிறதுக்கு. நாரிம பார்த்துக்கிறதுக்காக அவரு எங்களுக்கு எல்லாமே செலவு பண்றாரு. அப்புறம் அவர் எல்லாமே பண்றது நாரிம்காக மட்டும் தான். ஆனா, சம்டைம்ஸ் அவரு என் ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாரி தெரியுது. ஆ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. தல்கன விட நீ தான் அவன லவ் பண்ற. என்னது? நானா? லூஸ் மாரி பேசாத. எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? எவிடன்ஸ் குடு, எவிடன்ஸ் குடு. சரி. தல்கன வந்துட்டு வேற ஏதாவது பொண்ணு பார்த்தா நீ வந்து கடுப்பாவுறியா? உனக்கு கோவம் வருதா? அப்படி ஒண்ணும் இல்லையே! அங்கிளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாரி யாரும் இல்ல. பாத்தியா? இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற. ஒரு பொண்ணு வந்துட்டு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவா. அந்த மாரி சொல்ற. அப்பனா உனக்கு தான் அவர ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மண்ட குழம்பிருச்சு. உன் கூட இனிமேல் நான் பேசினேன்னா எனக்கும் அது மாரி குழம்பிரும். நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கருந்து அவசரமா போவாரா? அப்போ கரெக்ட்டா வந்துட்டு நம்ம தல்கன் வேற வந்துருவாரு ஆப்போசிட்ல. தல்கன்ல மோதி நின்னுட்டு இவளுக்கு பேச்சே வராது. ஏன்னா இவ வேற வந்துட்டு இந்த மாரிலாம் வேற பேசிட்டாளா, அது மாரி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இவளுக்கு வந்து சைலன்ட்டா ஆயிடுவா. டல்கனுக்கு ஒரு 2 செகண்ட் பேசவே முடியாது. அப்புறம் அவரே, "ஆ சரி, சரி நாரிமோட பர்த்டே வருதுல்ல, அதுக்கான பொருள்லாம் வாங்கணும். என் கூட வா சரியா?" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அப்போ நம்ப
மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ற பொண்ணு வேற, "பாத்தியா, பாத்தியா நான் சொன்னேன்ல உங்க 2 பேருக்கு ஏதோ வேவ் லென்த் இருக்கு. வாய் மூடு தேவையில்லாம பேசாத" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் இங்க நம்ம தல்கன் வந்துட்டு நம்ம நாரமோட புக்க வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பாரா, அப்பதான் வந்துட்டு நாரம் வந்து அவ ஏப்ரல் மந்த் அவ பர்த்டே அப்ப என்ன பண்ணா அப்படி சொல்லி போட்டிருக்கோம். அப்ப அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து என் அங்கிள் கூட சேர்ந்து பியானோ வாசிச்சேன். நான் அங்கிள் கிட்ட ப்ராமிஸ் கூட பண்ணேன். என்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள கண்டிப்பா நான் வந்துட்டு பியானோ வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது வந்துட்டு நம்ம தல்கன் சிரிச்சுட்டே படிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்து, "அச்சச்சோ! நான் தானே அங்கிள். எனக்கு பியானோ வாசிக்க தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ! யார்ட்டயாவது சொல்லி கத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவரு யோசிக்க, இந்த பக்கம் நம்ப யூனா வந்துட்டு அவ பாஸ் கிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பா. "எனக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பெர்மிஷன் மட்டும் தாங்களேன். ஒரே ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல ஒரு 2 ஹார்ஸ் பெர்மிஷன் மட்டும் தாங்களேன், தாங்களேன்னு" சொல்லி கேட்டுட்டே இருப்பா. அவ முடியவே முடியாது. "அதுக்கு தான் நீ வந்து பெர்மனன்ட்டா வேலை வாங்குனியா? அதெல்லாம் முடியாது. தர முடியாதும்மா" அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான். இவ வந்துட்டு தல்கன் கிட்ட பெர்மிஷன் தரல. "என்னது தரலையா? யார் உன் பாஸு? ஓவரா பண்றா. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு" அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடிக்கிற மாரி போவாரா. "எப்பா நீ வேற அமைதியா இருப்பா. இப்ப தானே கஷ்டப்பட்டு வேலை வாங்கி வச்சிருக்க. நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. விடு, விடு, விடு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சண்டை வலிச்சுட்டு இருப்பாங்கல்ல. இத வந்துட்டு நம்ம ரோஸ் பார்த்துருவா. அவளுக்கு வந்து முகமே மாறிடும். இன்னும் இவன் லைஃப்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு நெனச்சோம். வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் இங்க வந்து தல்கன் நம்ம ரோஸ் தான் பார்க்க வந்திருக்காரு. ரோஸ் வேற இங்க பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரா, அது பார்க்கும்போது தல்கனுக்கு வந்துட்டு ஏதோ ஞாபகம் வந்த மாரி, "ஆ சரி நீ பியானோலாம் உனக்கு வாசிக்க தெரியுமா?" வாசிக்க தெரியுமே. நான் எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்." தெரியுது தெரியுது. சரி நீ என்ன பண்ற? எனக்கு பியானோ வாசிக்க சொல்லி தரியா?" ஆ இது நீங்க பெர்மிஷன் மாரி ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்குறீங்களா? இல்ல என்ன வந்துட்டு ஆர்டர் போடுறீங்களா? இல்ல, இல்ல. நான் ரெக்வெஸ்ட்டா தாம்மா கேட்குறேன். இன்னைக்கு, நாளைக்கு 2 நாள்ல வந்து ஒரே ஒரு சாங்காவது பியானோல கத்துக்கணும். அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ பண்ணலாம், பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கீழ நீங்க ஒரு எம்ப்ளாயி கூட ரொம்ப க்ளோஸா இருந்த மாரி இருந்துச்சே. ஓஹோ! அதுவா? அது என் பக்கத்து வீட்டு பொண்ணு அப்டி சொல்லிட்டு சலிக்காம நம்ப தல்கன் வந்துட்டு பொய் சொல்றாரு. அதுக்கு அவளும், "ஓ! ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி" அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே ரெஸ்ட் ரூம் போற மாரி போயிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு, இந்த மாரி கீழ வந்துட்டு யூனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு லைன் கனெக்ட் பண்ணுங்க அப்டி சொல்லிட்டு யூனா கிட்ட பேசுறாங்க. அப்போ வந்து, "நான் தான்மா டைரக்டர் பேசுறேன்." சொல்லுங்க, சொல்லுங்க மேம்." என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, "நீ கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வரியா?" அப்படி சொன்னதுக்கப்புறம், அவளும் ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவா. இந்த பக்கம் வந்துட்டு இங்க நம்ம தல்கனுக்கு வந்து பியானோ பிராக்டிஸ் போயிட்டுருக்கும். தப்பு தப்பா வாசிக்கிறாரா, அவளுக்கே கோவம் வருது. "இந்த கீய நீங்க இப்ப அழுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அழுத்தணும்." அப்படி சொல்லிட்டு ஒண்ணொண்ணா சொல்லிட்டு இருக்கா. அவரா, "என்ன இவ கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கே என் நெலம." அப்படின்ற மாரி வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்காரு. அப்படி எங்க குடும்பமா எல்லாருமே வந்துட்டு ஹெல்த் செக்கப்க்காக வந்திருப்பாங்களா, ஹெல்த் செக்கப்க்கு வந்து ஒருத்தவங்களா போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதில தான் வந்துட்டு இந்த காஃபி ஆன்டி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. "என்னது இது எனக்கு பீரியட்ஸ் இவ்ளோ நாள் தள்ளி போயிருக்கு." அப்படி சொல்லிட்டு அந்த சம்பவத்த வேற யோசிச்சுட்டு, "என்னது ஏதாவது இருக்குமோ?" அப்படி சொல்லிட்டு இங்க பயந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வாசிக்கிற மாரி தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வழக்கம் போல திட்டிட்டே இருப்பாளா, எங்க தல்கனுக்கு வந்து பயங்கர கோவமா வரும். சரி கண்ட்ரோல் பண்ணி அவ சொல்லிக் குடுக்குறா அப்படி சொல்லிட்டு, அவ வந்து கையெல்லாம் பிடிச்சு சொல்லிக் குடுத்துருப்பாளா, அந்த டைம் கரெக்ட்டா நம்ம யூனா வந்துருவா. யூனா வந்துட்டு, "ஓ! இவளா? இவள தான அன்னைக்கு நம்ம பார்த்தோம்." அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல அவள பார்த்தத வந்து யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்துட்டு அப்படி சொல்லும்போது, "ஓ! வந்துட்டீங்களா? யூனா, குடுங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுங்க." அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு, "சரி யூனா, நீயும் தல்கனும் வந்துட்டு நெய்பர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். நெய்பர்ஸ்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அப்படிதானே? அப்பன்னா நீங்க ஒரு அண்ணன், தங்கச்சி மாரி தானே பழகியிருப்பீங்க?" இல்ல நானும் அவளும் வந்துட்டு பார்த்துக்கிட்டதே கிடையாது. நேத்து தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம்." "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லும்போது, யூனாவும் "ஆமா, நேத்து தான் பார்த்தோம்." அப்படி சொல்லிட்டு இருப்பா. "சரி யூனா உனக்கு தெரியுதுல்ல, நாங்க 2 பேரும் வந்து அப்படியே ஒண்ணா வந்து பியானோ பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீ என்ன பண்ற, எங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க்லாம் வாங்கிட்டு வா." அப்படி சொல்லிட்டு காசுலாம் குடுத்து அனுப்புவா. கீழ நம்ம யூனா வந்துட்டு அந்த வெண்டிங் மிஷின் மேல தான் எல்லா கோவத்தையும் காமிச்சுட்டு இருப்பா. தூக்கி போட்டு அடிச்சு, அடிச்சு அடிச்சுட்டு இருப்பா. "நீயும் வந்து தொலைய மாட்டியா? அவன மாரி பண்ற. அவன் தான் வந்துட்டு வேணும்னே வந்து வேற ஒரு பொண்ணு கை பிடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான்." அப்படி சொல்லிட்டு இங்க அவ கோவத்தலாம் காமிச்சுட்டு இருப்பா. அப்புறம் எங்க நம்ம பாட்டி வந்துட்டு, "நம்ப யூரின் டெஸ்ட் பண்ணி தான் ஆவணுமாமா. அது நீங்க அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி பிரெக்னன்ட் லேடீஸ் தான் பண்ணுவாங்க. எனிவேஸ் நீங்க டாக்டர்ட்ட கேட்டுக்கோங்க." அப்படி சொல்லும்போது, "சரி, சரி. ஓகே." அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அப்படியே கதவு தொறப்பாங்களா, அப்பதான் வந்து டாக்டர் அந்த காஃபி ஆன்டிகிட்ட, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. எக்ஸ்ரே கூட அதான் சொல்லுது." அப்படி சொல்லும்போது, அவ்வளதான். இது இந்த ஆன்டியும் கேட்டுருவாங்களா, "என்னது நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? யார்ரி அப்பா? அமைதியா இரு. தேவையில்லாம பேசாத. என் கூட வராத." அப்படி சொல்லிட்டு இவங்க அப்படியே பொலம்பிட்டே போயிட்டுருப்பாங்க ஃப்ரண்ட்ல. "என்னடி இந்த வயசுல போய் பிரெக்னன்ட் ஆயிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிட்டே போவாங்களா, "அமைதியா இரு. நீ வேற என்ன வந்து எம்பாரஸ் பண்ணாத." அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஃப்ரண்ட்ல. "ஏய் நீ ஒரு பொண்ணா என்கிட்ட இத சொல்லி தாண்டி ஆவணும்." அப்படி சொல்லிட்டு இவங்களும் அப்படியே ஃப்ரண்ட்ல போயிட்டே இருப்பாங்க.
அப்புறம் இங்க நம்ம யூனோ வேற வந்துட்டு ஏதோ பிசினஸ் ட்ரிப்காக அனுப்புற மாரி அனுப்புறாங்க. என்னது பிசினஸ் ட்ரிப்பா? யாராவது சூப்பர் மார்க்கெட்லேருந்து பிசினஸ் ட்ரிப் போவாங்களா? நாங்க அனுப்புவோம். பிசினஸ் ட்ரிப் நாங்க அனுப்புவோம். நீ என்ன பண்ற? அந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துரு. எனக்கு வேலை இருக்கே! அதெல்லாம் இல்ல. நீ போயிட்டு வந்துரு அவ்வளதான். இல்லன்னா இந்த வேலைய மறந்துரு. கடவுளே! அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போயிடுவா. அப்புறம் மார்க்கெட்ல நம்ம யூனாவ திட்டுறவனோட அப்பா தானே இவரு. ஸோ, அதனால வந்துட்டு என் மகனே உன்ன நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ வந்துட்டு இவ்ளோ மீன் வித்துருக்க நெனைக்கும்போதே சந்தோஷமா இருக்கு. எப்படி நீ இந்த மாரி ப்ராஃபிட்லாம் கொண்டு வர பிசினஸ்ல? அதெல்லாம் என் தனி திறமைப்பா. நான் இப்ப தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். வெரி குட். அத அப்படியே புடிச்சுட்டு நீ அப்படியே ஃப்ரண்ட்ல போ. நான் உன்ன வந்துட்டு இந்த மார்க்கெட்கே ஓனர் ஆக்குறேன்டா. கண்டிப்பாப்பா. நீங்க சொன்ன மாரி நடந்துப்பேன் நானு. அப்படி சொல்லிட்டு நம்ம யூனா வித்த மீனுக்கு இவன் வந்துட்டு பெருமை வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இங்க நம்ம அஜிஷ் வந்துட்டு அவங்க 2 பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "ஏன் நீங்க ஏன் என்ன மறந்தீங்க? உங்க அம்மாவும் நானும் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டோம். நீங்க என்னைக்குமே என் பசங்க தான். புரியுதுல்ல? நான் வந்து இங்க கஷ்டப்படுறதே நம்பலாம் ஒண்ணா இங்க வாழலாம் தான். அப்பா புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து கனடால இருக்க தான் ஆசைப்படுறோம். அதுவும் எங்க ஸ்டெப் டாட் கூட. நானும், அம்மா, அப்புறம் அவரு எல்லாரும் வந்து ஒண்ணா குடும்பமா வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்க வந்துட்டு எங்க பாட்டியோட 70வது பர்த்டேக்கு தான் இங்க வந்தோம். சாரிப்பா எங்கள மன்னிச்சுருங்க. ஃப்ளைட் டைம் ஆகுது." அப்படி சொல்லிட்டு 2 போயிட்டே இருக்கோம். இவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட கடவுளே! நம்ம பெத்த பசங்களுக்கு நம்பளே பார்க்கணும்னு தோணவே இல்லையே! என்ன வாழ்க்கைடா இது! அப்படின்ற மாரி அவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு இங்க. அப்புறம் அவர் கஷ்டப்படும்போது அவருக்கு வந்துட்டு தானா நம்ம காஃபி ஆண்டிக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுது. அதனால ஃபோன் பண்ணி பேசுவாரு. அவங்கலாம் இருக்கிற கடுப்புல அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவரு வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா? நான் ட்ரிங்க் பண்ண முடியாது. ஏன்? நீ தான் நல்லா ட்ரிங்க் பண்ணுவல்ல. அப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம். முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நானு. அப்படி சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. இவருக்கு ஏன் இவ்ளோ சம்மந்தமே இல்லாம என் மேல கோவப்படுறா? அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் இங்க நம்ம யூனா வந்துட்டு நாரும வந்து ஒரு ஒரு இடத்துக்கா கூட்டிட்டு போயிட்டுருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு மெமரிலாம் ரீட்டெயின் ஆகணும் அப்படி சொல்லிட்டு. அப்ப இந்த பக்கம் இந்த பையன பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல ஒரு டீல் முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு அங்கிள் கிட்ட போய் சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கு அவரு முடியவே முடியாது. நான் வந்து நீ ஃபர்ஸ்ட்டே ஒழுங்கா பேசியிருந்தாவது இத மதிச்சிருப்பேன். நீ இவ்ளோ வாயாடுற உனக்கெல்லாம் வந்துட்டு மீன் விக்க முடியாதுடா. உன் கம்பெனிக்கு விக்கவே மாட்டேன்டா நானு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதனால போயா நீ அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து போலாம் பார்ப்பான். ஆனா அவனுக்கும் பிசினஸ் வேணுமா அதனால கொஞ்சம் தயங்கிட்டே நிப்பான். ஆனா அப்ப கரெக்ட்டா நம்ம யூனா வந்துருவா. யூனா வந்தவ அவன் கால்லயே ஒரு எத்து விட்டுட்டு, "என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? இப்படி நடந்துப்பீங்க? ஒருத்தர்கிட்ட மரியாதை பேசணுன்ற அறிவு கூட இல்லையா உங்களுக்கு?" அப்படி சொல்லும்போது, யார் யார் புருஷன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம யூனா வேற வந்து நாரமுக்கு கண்ணு காமிப்பாளா, நாரமும் "அப்பா" அப்படி சொல்லும்போது, "என்னது நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டேனா? ஏன் இப்படி கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு கேவலமாவே இல்லையா? பெத்த பொண்ணு முன்னாடி இப்படி நடந்துக்கிறியே! யாரும்மா என்னம்மா நடந்துக்கிட்டேன்? இந்த மாரி வந்துட்டு உங்ககிட்ட மரியாதையா பேசுனத என்ன மன்னிச்சுருங்க. அவனுக்கு அறிவே கிடையாது. அவன மன்னிச்சுருங்க. ஆனா இந்த டீலே வந்துட்டு எங்க குடும்பத்த நம்பி தான் இருக்கு. அதாவது இந்த டீல் நம்பி தான் எங்க குடும்பமே இருக்கு. இந்த டீல்ல மட்டும் நீங்க சைன் போடலனா எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும் சார்" அப்படி சொல்லிட்டு நம்ம இவன வந்து ஆக்டிங்லாம் போட, உடனே அந்த அங்கிள் வந்து பிசினஸ் தர்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு உன் புள்ளையும், உன்னோட பொண்டாட்டியும் வந்ததுனால மட்டும் தான் இந்த பிசினஸ் உனக்கு. இல்லன்னா உன்னலாம் நான் மதிக்கவே மாட்டேன்டா. அவங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடனா இரு. புரியுதா?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆ கண்டிப்பா, கண்டிப்பா சார்ன்னு" சொல்லிட்டு இவங்கலாம் வணக்கம் வைப்பாங்களா, ஆனா அவன் மட்டும் திமிரா நின்னுட்டுருப்பான். நம்ம இவனா, "வணக்கம் வை அறிவில்ல உனக்கு" அப்படி சொல்லிட்டு அவன வந்து நல்லா கீழ தள்ளி விட்டுருவா. அவனும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நார்மலா ரொம்ப கியூட்டா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் தள்ளி வந்ததுக்கப்புறம், "இவன இந்த மாரிலாம் யார் பண்ண சொன்னது? இங்க பாருங்க என்னால தான் டீல் சைன் ஆயிருக்கு. இப்ப நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி தான் ஆவணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க நம்ம தலுக்கனுக்கு சுட்டு போட்டாலுமே வந்து பியானோ வாசிக்கவே வரலங்க. ஸோ, அதனால அவனே வந்துட்டு, "இங்க பாரு அடுத்த வாட்டி நான் வந்து பியானோ வாசிக்கணும், அது வாசிக்கணும் சொல்லிட்டு வந்தேன்னா, என்ன செருப்பாலேயே அடிச்சு அனுப்பு. சரியா?" அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. அதுக்கு இவ்வளோ தல்கன் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் இங்க வந்து தல்கன் வந்து ஃபோன விட்டுட்டு போயிட்டார் போல இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தா, அந்த பையன் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா வாங்கி குடுத்தா குறைஞ்சா போயிடுவான் அவன்." அப்படி சொல்லிட்டு நம்ம யூனா வேற வந்து புலம்பிட்டே இருப்பா. அப்புறம் வந்துட்டு இங்க நம்ம யூனா வந்து நம்ப தல்கனுக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அந்த பையனோட ஃபோன வாங்கி பேசுறதுக்காக கால் பண்ணுவாளா, இங்க நம்ம கால் எடுக்கிறதே நம்ம ரோஸ் தான். ரோஸ் வேற என்ன சொல்லுவான்னா, "நீங்க யாரா இருந்தாலும் சரி சார். ஆனா வந்துட்டு இப்போ வந்து தல்கன் வந்து என் கூட தான் இருக்காரு." அப்படி சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாளா, இங்க நம்ம யூனாக்கு வந்துட்டு பயங்கர கோவமா வரும். ஐயோ! இவ கூட தான் இருக்கானா? அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருவான்னா, நம்ம நாரும வந்துட்டு அவ ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்களா, அவங்க ஃபேமிலிலாம் இருக்கும்போது. அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இவன சொல்லி கூட்டு போ சொல்லியிருப்பா. ஸோ, அதனால வந்துட்டு அங்க போயிட்டு இது ஞாபகம் இருக்காமா, இது ஞாபகம் இருக்காமான்னு கேட்டுட்டே இருப்பா. அவளும் எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பையன் வந்து திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவான். அத பார்த்துட்டு தான் நம்ம நாரமுக்கு பயமாச்சு. அதனால வந்து கத்த ஆரம்பிச்சுருவாளா, அப்போ வந்துட்டு திரும்பியும் வந்து அந்த சீன் அப்படியே ரீகிரியேட் பண்ணுவாங்க. இங்க அந்த பாட்டி வந்துட்டு அந்த தாத்தா வந்து தாளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. "டேய் வயசான காலத்துல பண்ற வேலையாடா இது? சரியான பொறுக்கி பையனா இருக்கடா நீ.
என்னது நானா? என்னம்மா பார்த்து பேசு. இந்த மாரிலாம் பேசுற வேல வச்சுக்காத. என்னது நான் உன்கிட்ட பார்த்து வேற பேசுனேம்மா. என்ன வேல பார்த்துட்டு எப்படி பேசுற பாரு கிழவன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த தாத்தா எதுக்கு திட்டு வாங்குறோன்னே தெரியாம திட்டு வாங்கிட்டு இருப்பாரு இங்க. அப்புறம் இங்க நம்ப தல்கன் வந்தவரு, வந்த உடனே நம்ப யூனாவ பார்த்துடுறாரு. யூனா, நாரம் அந்த பையனோட கார்லேருந்து இறங்குவாங்கல்ல, அத பார்த்தோனே தல்கனுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். அப்போ வந்துட்டு யூனா கிட்ட வழக்கம் போல சண்டைக்கு போவாரு. யூனாவும் வந்துட்டு பயங்கரமா அவ பங்குன்னு திட்டுவா. "நீ என்னமோ ஒழுங்கு மாரி பேசாத தல்கன். நீ அந்த பொண்ணு கூட தான சுத்திட்டு இருந்த. பியானோ வாசிக்கும்போது தெரியலையா? நான் எதுக்கு பியானோ வாசிக்கிறேன்னு தெரியாம பேசாத." "ஓ! அப்படியா? அப்ப நானும் வந்துட்டு எதுக்கு போனேன்னு தெரியுமா உனக்கு? நாரிம்ம கூட்டிட்டு. நீ தானே வரேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் வரவே இல்ல? ஃபோன வந்துட்டு எங்க வச்ச? ஃபோன் எடுக்காத போது யோசிச்சிருக்கணும்." அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுன்னு கத்திட்டு அங்கேருந்து வீட்ட விட்டு போயிடுவா. நம்ம நாரிம்ம காணோம்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லா வந்துட்டு நம்ம தல்கன் தேடிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா குழந்தை வந்து தனியா வந்து உட்காந்துட்டு இருப்பா. டிராயிங் புக்லாம் தூக்கி போட்டு அழுதுட்டு இருப்பாளா, அப்போ நம்ம தல்கன் போயிட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, "எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வந்துட்டு டென்ஷனா வருது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுலயே வந்து அவ ரொம்ப கஷ்டப்படுவாளா, அத பார்க்கும்போது நம்ம தல்கனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்படியாவது நம்ம வந்துட்டு இந்த பியானோ கத்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஞாபகம் வருதா பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு திரும்பி பியானோ கத்துக்கணுமா அப்படி சொல்லி நிப்பா. அப்போ வந்துட்டு இந்த வாட்டி அவ வந்து நல்ல சார்ட்லாம் போட்டு பயங்கரமா சொல்லி தருவா. அது நம்ம தல்கனும் வந்துட்டு ரொம்ப சின்சியரா கத்துக்கிற மாரி தான் தெரியுது. ஆனாலும் நம்ம தல்கனுக்கும், நம்ம யூனாக்கும் இருக்க சண்டை வந்துட்டு ஓயவே இல்ல. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இங்க நம்ம காஃபி ஆன்டி வந்துட்டு அந்த கொழுக்கட்டை விக்கிற ஆன்டி கிட்ட போயிட்டு, அஜுமா நீங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு மட்டும் தர்றீங்களா? இந்த மாசம் எண்ட்ல நான் குடுத்துர்றேன்." "என்னது காசா? எதுக்கு? எதுக்குன்னு?" கேட்டே இருப்பாங்க. "சரி உன்கிட்ட எதுக்கு?" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்களா, "இவ ஏதோ சொல்ல மறைக்கிறா" அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு இவங்க வந்து கத்திட்டு கிடப்பாங்க சம்மந்தமே இல்லாம. "ஏய் அவ காசு கேட்குறா, அது கூட உனக்கு குடுக்க முடியாதா? ஏம்மா என்கிட்டயே காசு இல்ல. நான் எப்படிம்மா அவளுக்கு குடுப்பேன்? என்ன என்ன இதெல்லாம் வந்துட்டு பொறுப்பான ஒருத்தன் பேசுறதா? குழந்தை குடுக்கும்போது எங்க போன நீ? என்னது குழந்தை குடுத்தேனா? யாருக்கும்மா நான் குழந்தை குடுத்தேன்?" அப்படி சொல்லிட்டு அவர் சம்மந்தமே இல்லாம வந்து பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த காஃபி ஆன்டி வந்து கடைசியில இவர்கிட்டயே காசு கேட்டுருவாங்க. ஸோ, அதனால இவரும் வந்து காசு குடுத்துருவாரா, அத வந்துட்டு இவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. "ஓ! நீ தான் காசு குடுத்தியா? எதுக்கு ஏன் காசு குடுத்த? மேபி அவ அந்த குழந்தை கலைக்கலான்னு இருப்பாளோ?" "என்னது குழந்தையா? என்ன சொல்றீங்க?" "ஆமா, எல்லாத்துக்கும் இந்த கிழவன் தான் காரணம்." "யாரு காரணம்?" அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க திரும்பியும். இந்த அங்கிளா குழந்தைன்னு தெரிஞ்சோனே அவருக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரைக் ஆயிடுது. அதனால அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஏறி தேடிட்டு இருக்காரு அந்த ஆன்ட்டிய. அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு, "போவாத, போவாத" அப்படி சொல்லுவாரா, "யார்யா நீ? என்னடா உனக்கு வேணும்? எதுக்கு இப்ப என்ன போவாத சொல்ற?" "ஏய் அந்த குழந்தை" "என்ன? என்ன உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு?" அப்படின்ட்டு இருக்கும் அவங்களுக்கு. அந்த அந்த குழந்தை என்னோட குழந்தை. நம்ம அதெல்லாம் வெளிய வந்து பேசிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. இங்க நம்ம நாருமா பர்த்டே கேர்ள் அவ வந்து ரொம்ப சோகமா வந்துட்டு அவ ரூம்லயே இருப்பா. எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க. அப்பயுமே அவ வந்து வெளிய வரமாட்டாளா, அப்ப எல்லாரும் சாரி வேற சொல்லிருப்பாங்க. "சாரி நாரிம் எங்க மேல தான் தப்பு. நான் உங்க உங்க பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட்டே வந்திருக்கணும்." அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. "அம்மா வந்திருக்கேன், அப்பா வந்திருக்கேன்" என்னென்னமோ சொல்லுவாங்க. நாரும் கண்டுக்கவே மாட்டா. அவ அப்படியே வந்து அழுதுட்டே உள்ளே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்கும். அது கேட்டு தான் வந்து குழந்தை வெளிய வருவாளா, அத வாசிக்கிறது நம்ம ஹீரோ தல்கன் தான். தல்கன பார்த்தோனே எல்லாருமே வந்துட்டு, "ஓ! இவன் தான் வாசிக்கிறானான்னு" இருக்கும். அதில எஸ்பெஷலி நம்ப யூனாக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓ! இதுக்காக தான் வந்துட்டு அவன் கிளாஸ்லாம் போய் கத்துக்கிட்டானா அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்லிட்டு. அப்படியே வந்து நம்ப நாரும் வந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாளா, அப்படியே வந்து அவளுக்கு ஒரு ஹேப்பி பர்த்டே சாங் அப்படியே வாசிச்சு பாடி, குடும்பமா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தல்கன், "சரி எல்லாரும் வாங்கிட்டு வந்த பிரசன்ட்ட வந்து குழந்தைக்கு குடுங்க" அப்படி சொல்லும்போது, "என்னது கிஃப்ட்டா? என்னது பர்த்டேக்குலாம் கிஃப்ட் குடுப்பாங்களா?" அப்படின்ற மாரி எல்லாரும் வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட வந்து குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரல போல இருக்கு. "யார்றா நீங்க ஒரு குழந்தைக்கு பர்த்டே கிஃப்ட் கூட வாங்காம வந்திருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு நம்ம தல்கன் வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ப நாருமோட அப்பா கேரக்டர்ல நடிக்கிற அந்த அஜுஷி வந்து என்ன பண்ணுவாருன்னா, "நாரும் நீ வந்து பெரிய அக்காவாயிட்ட. உனக்கு ஒரு தங்கச்சியோ, தம்பியோ வந்து வரப்போது. அதுதான் எங்களோட கிஃப்ட்" அப்படின்னு சொல்வாரா. அதில அந்த ஆன்டிக்கு வந்து ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கும். குடும்பத்தில இருக்கவங்கலாம் "என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது?" அப்படின்ற மாரி மாறி மாறி பார்த்துட்டுருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.